எல்லாருக்கும் வணக்கம். நான் சுபயாத்ரா டூர்ஸ்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் வந்து கேரளா மலைநாடு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம், திருக்கொடித்தானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ். இது வந்து பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனன் பிரதிஷ்டை பண்ண பெருமாள். மூலவமூர்த்தி பெயர் வந்து அற்புத நாராயண பெருமாள். இங்கே வந்து பாண்டு இங்கே தான் இறந்து போனதாட்டும் ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதனால இங்கே வருஷா வருஷம் ஒரு உற்சவம் பண்ணுறாங்க, தீபக்கலா உற்சவம்னு சொல்லிட்டு. அந்த உற்சவத்தில் பாண்டுவை வச்சு எரியூட்டுறதா ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நடக்குது. இங்கே கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மனுஷன் இறந்து போனதோட ஒரு அடையாளமாக ஒரு சிலை வச்சுருக்காங்க. இது என்னன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு வந்து இங்கே வந்து 9 மணிக்கு நட சாத்திடுவாங்க. அப்போது அந்த டைமுக்கு அப்புறம் வந்து ராஜா வராரு கோயில் தரிசனம் பண்ணுறதுக்கு. அப்போ வெளியில் சங்கு ஊதுறவர் என்ன பண்ணுறாரு, சங்கு ஊதிடுறாரு. இப்போ சங்கு ஊதுனா அந்த கோவில் நடை வந்து திறக்கணும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய அர்ச்சகர் நினச்சிட்டாரு சங்கு ஊதிட்டாங்க, அதனால நடை திறக்கணும்னு நடை திறந்துடுறாரு. திறந்த அடுத்த நொடியே இந்த சங்கு ஊதினவர் இறந்து போயிடுறாரு. அதனால அவரோட அந்த ஞாபகமாக தான் இந்த சிலையை வச்சுருக்காங்க. இன்றைக்கும் சரி, நீங்கள் அந்த டைமுக்குள்ளாடி போனால் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். அவங்க கொடுத்துருக்க டைமுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் நீங்கள் தாண்டி போனாலும் கோவில் நட சாத்திடுவாங்க. அதுக்கு உதாரணமாகவே இந்த சிலையை வந்து முன்னாடி வச்சுருக்காங்க. ரொம்பவே அருமையான இடம். திருக்கொடித்தானம். பெருமாளுடைய திருநாமம் அற்புத நாராயணன். தேங்க்யூ சுபயாத்ரா டூர்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த திவ்ய தேசத்தை சந்திக்கலாம். தேங்க்யூ.